Tap to stop. 0. Tap to tap. Calendar. Hi, hello, welcome நண்பர்களே, வெல்கம் டு Blind Tech Explore யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னா Jieshuo பார்ட் 4. அதாவது ஜெனரல் செட்டிங்ஸோட கண்டினியூஸ் தான், பட் இதில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மெயின் மெனு கொடுத்து Jieshuo ஓப்பன் பண்ணிக்கிறேன். Main menu. Program. Back button. ஓகே, இப்போ நான் ஜெனரல் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். Email. General settings. Jieshuo White. ஜெனரல் செட்டிங்ஸ்குள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். TTS. Read usage hints checkbox unchecked. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 5 ஆப்ஷன். அது வந்து இந்த ரீட் யூசேஜ் ஹிட்ச் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீட் யூசேஜ் ஹிட்ச் என்னன்னா, இந்த டபுள் டேப் டு ஆக்டிவேட் டாக் பேக்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அதே ஃபீச்சர் தான் இது. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இது டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் Jieshuo மொத இன்ஸ்டால் பண்ணும் போதும் சரி, செட்டப் விசர் அதில் நீங்கள் செட் பண்ணும் போதும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு அது கேட்கும். ஸோ அப்படி அங்கே தெரியாதனமாக நான் அதை வந்து அன்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எங்கே போய் ஆஃப் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஜெனரல் செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு இங்கேயும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் கூட நீங்கள் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இன்னும் டிக் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் அது. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். Read the focused list items index checkbox unchecked. ஓகே, ரீட் த ஃபோக்கஸ் லிஸ்ட் ஐட்டம். இது வந்து என்னென்னா, Automatically. Read the focused list items index checkbox unchecked. இது வந்து நம்பர் பேஸ் பண்ணி படிக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஒரு 5-6 ஆப் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம், அது வந்து நம்பரை பேஸ் பண்ணி படிக்கணும்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அதோட பொசிஷனுக்கு ஏற்றாப்புல அது வந்து நம்பரை வச்சு அது வந்து அது இந்த செட்டிங்ஸு இல்லாட்டி ஆப்ஸ் ஏதோ இருந்தாலும் அது நம்பர் வச்சு படிக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் ரைட்டில் ஸ்வைப் பண்ணோன்னா Automatically read notifications from the notification bar checkbox unchecked. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ரீட் யூசேஜ் ஹெச் இருக்கு இல்லையா, Read the focused list items index checkbox unchecked. சாரி, ரீட் த லிஸ்ட் ஃபோக்கஸ் ஐட்டம். இது வந்து ஜெனரல் நீங்கள் Jieshuo இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா மொத பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கேயும் அது காட்டும். இல்லாட்டி செட்டப் விசர் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நீங்கள் செட் பண்ணும்போது கூட இது வந்து காட்டும். என்னடா அது செட்டப் விசர் அப்படின்னு கேட்குறீங்களா? புதுசாக பார்க்குறவங்க கேட்பீங்கன்னு எனக்கு புரியுது. அது வந்து Jieshuo பார்ட் 1ல் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதாவது Jieshuo யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, பர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது சம்மந்தமான செட்டிங்ஸ் வந்து செட்டப் விசரில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி மூலமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் Jieshuo பாகம் 1 வந்து பார்த்துட்டு வாங்க. Jieshuo பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த Jieshuo டியூட்டோரியல் இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ப்ளேலிஸ்ட் லிங்க்காகவே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து Automatically read notifications from the notification bar checkbox unchecked. ஸோ இது கூட அந்த செட்டப் விசரில் இருக்கும். இல்லைனா Jieshuo நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, பர்மிஷனில் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அங்கே கூட இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது ரீட் இது வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அங்கே தெரியாதனமாக இல்லாட்டி அன்டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பியும் அந்த செட்டப் விசரு முதலேருந்தே திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜெனரல் செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து இங்கேயும், அதாவது இந்த சாய்ஸஸ், இந்த ஆப்ஷன் ஏதோ இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக இங்கே வந்து கூட நீங்கள் வந்து அன்டிக்கோ இல்லை டிக்கோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு Invert swiping gestures checkbox check controls whether the swipe gestures are inverted for the default gesture scheme. When they are inverted, left and right swipes navigate by items, while up and down swipes execute the shortcut actions. ஓகே, இன்புட் ஸ்வைப் ஜெஸ்டர்ஸ் இது வந்து நீங்கள் இது கூட அந்த செட்டப் விசர்லேயோ சரி, இல்லைன்னா Jieshuo நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா கூட சரி, இது வந்து கேட்கும். ஓகேங்களா? டிஃபால்ட் அங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும்.
இன்புட் ஸ்வைப் ஜெஸ்டர்ஸ் இல்லைனா டிஃபால்ட். நீங்கள் டிஃபால்ட்டு அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த இன்புட் ஸ்வைப் ஜெஸ்டர் வந்து நான் டிக்கில் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து அன்டிக் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்னா, ஜீஷுவலி டிஃபால்ட்டாக இருக்கிற ஜெஸ்டர்ஸ், அதாவது லெஃப்ட் அப் ஸ்வைப் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னு, அதாவது ஜீஷுவல் டிஃபால்ட்டாகவே அவங்க எப்படி ஜெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அது மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்படி உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு வந்து ஜெஸ்டர்ஸை செட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த இன்புட் ஸ்வைப்பிங் ஜெஸ்டரை டிக்கில் தான் வைக்கணும். அப்படி நீங்கள் டிக்கில் வச்சா உங்களுக்கு ஏற்றாப்புல உங்களோட ஜெஸ்டர்ஸை வந்து நீங்கள் தீர்மானிச்சிக்க முடியும், மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஜெஸ்டர்ஸ்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறது, நான் லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணுன்னா எனக்கு இது வரணும், எனக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன் ரைட், ஜிஷுவல் வந்து டவுன் ரைட்னா மெயின் மெனு ஓப்பன் ஆகும். நான் வந்து ரைட் அப் வச்சுருக்கேன். ஸோ இந்தமாதிரி எப்படி மாடிஃபை பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ் கஸ்டம் ஜெஸ்டர்ஸ் செக் பாக்ஸ் செக். ஓகே, யூஸ் கஸ்டம் ஜெஸ்டர் இது வந்து டிக்கில் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா, அப்போ தான் நம்ம வந்து கஸ்டம் ஜெஸ்டர், அதாவது நம்ம மாடிஃபை பண்ண கஸ்டம் ஜெஸ்டரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை டிக்கில் வைக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ், கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ், இந்த யூஸ் கஸ்டம் ஜெஸ்டர்ஸ் செக் பாக்ஸ் செக். யூஸ் கஸ்டம் ஜெஸ்டர் வந்து டிக் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ், கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செட் பண்ண முடியும். ஸோ இந்த கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ் இது வந்து அடுத்த டியூட்டோரியல் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அதனால் ஓகே, இப்போ வந்து இந்த டியூட்டோரியல் எண்டுக்கு வர போகிறோம். டியூட்டோரியல் முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் வந்து டிக் பண்ணியோ இல்லை அன்டிக் பண்ணியோ வச்சுக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து டிக்கில் தான் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம், அதாவது டிக்கில் வச்சா தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்பல இது வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணும்னா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ எது வந்து நம்ம விருப்பம், எது வந்து கன்ஃபார்மாக டிக்கில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா read usage hints checkbox unchecked. read usage hints இது வந்து உங்கள் விருப்பம். read the focused list items index checkbox unchecked. read the focus list item index. automatically read notifications from the notification bar checkbox unchecked. automatically read notification from the notification bar. invert swiping just automatically read notifications from the notification bar checkbox unchecked. ஓகே, இப்போ என்னன்னா இந்த read usage hints checkbox unchecked. read usage hintsலேருந்து இந்த read notification வருதுல்ல, அது வந்து உங்கள் விருப்பம். அதாவது நீங்கள் டிக்லேயும் வைக்கலாம், அன்டிக்லேயும் வைக்கலாம். ஓகேங்களா, இந்த read notification from the notification barனா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த உங்கள் சோஷியல் மீடியாலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது, அதாவது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், டெலிகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், என்ன வேணாலும் அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது படிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது படிக்காமல் இருக்கணும்னா அதை வந்து அன்டிக்கில் வச்சுக்கலாம். ஸோ அந்த 3 தான் உங்களோட விருப்பம். அதாவது read usage hints checkbox unchecked. read the focused list items index checkbox unchecked. automatically read notifications from the notification bar checkbox unchecked. இந்த 3 உங்களோட தனிப்பட்ட விருப்பம், டிக்கில் வைக்கிறதும் அன்டிக்கில் வைக்கிறதும். ஆனால் invert swiping gestures checkbox check controls whether the swipe gestures are inverted for the default gesture scheme. invert swiping gestures checkbox check. use custom gestures checkbox checked. input swiping gestures யூஸ் கஸ்டம் ஜெஸ்டர்ஸ் இந்த ரெண்டும் கண்டிப்பாக டிக்கில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். உங்களோட ஜெஸ்டர்ஸையும் மாற்றிக்கலாம், ஓகேங்களா, உங்களோட ஜெஸ்டர்ஸை மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இன்புட் ஸ்வைப் ஜெஸ்டர்ஸ் வச்சிங்கன்னா டிக்கில் இன்புட் ஸ்வைப் ஜெஸ்டர்ஸும் யூஸ் கஸ்டம் ஜெஸ்டர்ஸ் இந்த ரெண்டையும் டிக்கில் வச்சா மட்டும்தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்போல் உங்களோட கஸ்டம்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ் இதை பற்றி அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஏற்கனவே இது லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. back button. ஸோ இப்போது
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டிங்கன்னா அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் எந்த தடங்களும் இல்லாமல் வந்து சேரும். இது நம்மளோடய வச்சுக்காமல் நம்ம நண்பர்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றாக கற்போம், கற்பிப்போம். இந்த நல்ல சிந்தனையோடு அடுத்த வீடியோவில் அடுத்த டியூட்டோரியலில் ஜீஷோ டியூட்டோரியலில் நம்ம சந்திக்கலாம். இது ஜீஷோ பார்ட் 4, அதாவது பாகம் 4. பாகம் 5ல் நம்ம கஸ்டம் ஜஸ்டிஸ் ஸ்கீம் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.